கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரி எல்லாரும் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நலமா இருப்பேன் விசுவாசிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பார்க்குற நீங்க பார்த்ததோடு விட்டுடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது பார்வையற்றோர் ஊழியத்துக்காக நீங்க செய்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேவன் அதை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அதை ஒரு ஊழியமாக அதை ஷேர் பண்ணும்போது அநேகருக்கு அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு காரணம் ஆண்டவர் உங்களை வைத்து உங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க அது போதுமானதாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள்ளாக இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று சங்கீதம் 37 சங்கீதம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். எல்லா வழிகளும் நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய பிரசன்டென்ஸ், நம்முடைய பாஸ்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தினம் தினம் அவன் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நடத்தி வந்ததுக்காக சோத்திரம், நடத்துவதற்காக சோத்திரம், உடைய சித்தம் போல நடத்தும், என்னுடைய எதிர்காலத்திலும் உடைய சித்தம் போல நடத்தும் என்று சொல்லி நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தருக்குன் வழியை ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று காரியத்தை வாக்கிய பண்ணுகிற தேவனே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்க உண்மையில நம்பிக்கை இருக்க, அப்பா நீதாமே எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தெல்லாம் நிறைவேற்றி முடிக்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வாழ கிருபை செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய நிகழ்காலத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் உமக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிறைவான பலனை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். துதிக நமக்கும் எல்லாம் செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.